அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் நாம் பேச இருக்கிறதான தலைப்பு விட்டு விலகுவோம் என்று. ஆம், பெண்களாகிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலே பிறப்பிலே தனித்துவம் வாய்ந்தவர்கள். உங்களுக்குள் ஒரு திறமை இருக்கிறது. அதை ஒருபோதும் மறந்துவிடவோ மறுத்துவிடவோ ஒருவராலும் கூடாததாய் காணப்படுகிறது. ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு சாதனை பெண்கள். முயன்றால் முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் இயலாதது எதுவுமே இல்லை என்பார்கள். ஆனால் இந்த நாளிலே ஒரு பெண்ணானவள் ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டவளாயிருக்கிறார். பிறந்த பிறப்பிலே தாயின் அன்புக்கு, தகப்பனுடைய அன்புக்கு, சகோதரனுடைய அன்புக்கு, சகோதரனுடைய அன்புக்கு அவள் பிணைப்புக்கு கட்டுப்பட்டவளாயிருக்கிறார். தன் வயது பருவத்தை அடைந்த நிலையிலோ ஒரு மகனை கரம் பிடிக்கிற வேளையிலே அவள் அந்த கணவனுடைய அன்புக்கு அவள் அடிமையாகிறாள். இதை ஒவ்வொரு ஆணும் இதை மட்டுப்படுத்தி இன்றைக்கு பெண்களை ஒடுக்கி அவளுடைய சுய மரியாதைகளை ஒவ்வொரு சித்தங்களை செய்ய விடாதபடி முடக்கக்கூடிய அடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளை ஒவ்வொரு காரணங்களிலே ஒவ்வொரு காரியங்களிலே இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிமை சங்கிலிகளை, உங்களை கட்டியிருக்கிற சிறைகளை, அரண்களை நீங்கள் முதலில் யாரென்று அறிந்து கொண்டு அந்த சங்கிலிகளை நீங்கள் அறுக்கும்போது அந்த கூட்டத்தை விட்டு, உங்களை சுற்றி கட்டியிருக்கிற அந்த கட்டை விட்டு, அந்த சிறையை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது சாதனை பெண்களாக நீங்கள் உங்களால் மாற முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னால் முடியாது, நான் தனிமைப்படுத்தப்பட்டேன், நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன், நீங்கள் ஆகாதவர்களாய் தள்ளப்பட்டு கிடக்கலாம். கண்ணீரோடு வேதனையோடு கூட இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் எங்கிருந்து கேட்டாலும் பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள், பெண்கள் சாதனையின் பெண்கள். உங்களால் முடியாது என்றால் ஒருவராலும் முடியாது. பிரியமானவர்களே, ஒரு பெண் என்பவள் அவள் ஒரு ஆணுக்கு அடிமையாகவும், அவள் ஒரு துணை துவைக்கிற மிஷினாகவும், சமைத்து கொடுக்கிற ஒரு இயந்திரமாகவும் இன்றைக்கு அப்படிப்பட்ட சங்கிலிகளிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம், அடிமைப்பட்டு கொண்டிருக்கலாம், சுயாதீனங்களிலே சிக்குண்டு கிடக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் உலகத்திலே சரி நிகர் சமானமானவர்களே என்பதே என்னுடைய வாதம். ஆணுக்கு பெண் எந்த விதத்திலும் அடிமைப்பட்டவர்களோ, சிறுமைப்படுத்தப்பட்டவர்களோ, ஒடுக்கப்பட்டவர்களோ கிடையாது. பிரியமானவர்களே, சிங்கத்தை பார்த்தீர்களானால் அது தனிமையாய்த்தான் இருக்கும், ஆனால் அது காட்டுக்கு அரசன். பறவைகளின் ராணி என்று பார்த்தீர்களானால் பறவைகளின் ராணி கழுகு, அது தன்னுடைய 40வது வயதிலே அது என்ன செய்ய வேண்டுமாம், தன்னுடைய ஒன்று அது மரிக்க வேண்டும், இல்லை என்றால் தன்னுடைய வாழ்நாளை உயிர்ப்பிக்க வேண்டும். அது கழுகுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளின் ரகசியம். அது உயர்ந்த இடங்களிலே, உன்னத ஸ்தலங்களிலே தன்னுடைய பாறைகளுக்குள் சென்று தன்னுடைய அழகினாலே தன்னுடைய ஒவ்வொரு இறக்கைகளையும் கிழிக்க அதனுடைய தோல் முதலானவை கீர இரத்தங்கள் எல்லாம் சிந்தப்பட்டு பீறப்பட்டு அழகான பறவை உயரங்களிலே உன்னதங்களிலே ஏறி உலாவின அந்த ஒரு பறவை அழகும் இல்லாமல் அந்த கேடற்று இறை தேட முடியாது. குகையினுள் தன்னைத்தானே மறைத்து காக்கும்போது தனக்குள்ளே இருக்கிற அந்த கொழுப்புகள், ஃபேட் எல்லாம் இழக்கப்பட்டு அது தன்னுடைய அழகை, வடிவத்தை எல்லாவற்றையும் இழக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு அந்த பாடுகள் இருக்கலாம். அந்த கழுகு அப்படியே தன்னை சிறைப்படுத்தி கொண்டு தன்னுடைய அழகை நினைத்து வாழ்நாளை குறுக்கி கொண்டு இல்லை. பிரியமானவர்களே, கழுகினுடைய வாழ்க்கையிலே ஒரு பாடத்தை பெண்களாகிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு கண்ணீரும் கவலையும் துக்கமும் அவமானமும் உங்களை செதுக்குவதற்கு, உங்களை உருவாக்குவதற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், அடுப்போதும் பெண்ணுக்கு கல்வி எதற்கு என்ற பாரதியின் கனவை நீங்கள் வைத்துக்கொண்டு இக்காலத்து பெண்கள் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நான் மரித்தாலும் எழுந்திருப்பேன் என்ற ஃபீனிக்ஸ் பறவையைப் போல, சாம்பலா இருந்தாலும் எழுந்திருக்கிற ஃபீனிக்ஸ் பறவையைப் போல நாம்
வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி சொன்னது போல, எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் சாதனையாய் மாற்றும்போது ஒவ்வொரு வாழ்க்கையிலே பாடுகிறது போல, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா, வெற்றி கொடி கட்டு தடைகளை முட்டும் வரையட்டு என்று தடைகளை படிகளாய் மாற்றுங்கள், தோல்விகளை ஜெயமாய் மாற்றுங்கள். வீழ்வேன் என்று நினைத்தவர்கள் மத்தியிலே வாழ்கிறேன் என்று சொல்லும்போது பெண் என்றவள் சாதனை பெண்ணாக குடும்பத்திலே, வேலை ஸ்தலங்களிலே, செல்லுகிற இடங்களிலே, சமுதாயத்திலே, சமூகத்திலே, அரசியலிலே, எல்லாவற்றிலும் அரசாங்கத்திலே நீங்கள் ஜெயங்கொள்ளுவீர்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க பெண்ணின் புகழ். நன்றி, வணக்கம்.